Hello all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம போன வீடியோவில் இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டோட சமச்சீர் புக்லேருந்து தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு பார்த்தாலே அது எந்த அரசியலமைப்புங்கிற ஒரு கொள்கை வந்து எந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது அமெரிக்கா. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து 1946 வந்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே வந்து உருவாக்கப்படுது. எப்போனா 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்படுது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அதோட செக்ரிகேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மாகாண பிரதிநிதிகளாக 292 பேரும், சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களாக 93 பேரும், பலுச்சிஸ்தானோட சார்பில் ஒருத்தங்களும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரும், ஓவரால் 389 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இதில் 15 பேர் வந்து பெண்கள்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரீஃப் ஆகிற மாதிரி இருக்கும், அது கவனிச்சுக்கோங்க அண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோன்ற மாதிரி. ஸோ அடுத்தது இந்திய அரசியல் சபையோட முதல் கூட்டம் வந்து 9th டிசம்பர் 1946 வந்து நடக்குது. ஸோ அப்போது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அவர் அந்த சபையோட மூத்த உறுப்பினராகவும் இருக்கார். அந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்ருக்கு. அது நடந்துட்டு இருக்கும்போதே அவர் இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அந்த சபையின் துணைத் தலைவர்களாக 2 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க யாருன்னா ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ துணைத் தலைவர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதோட கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாள் வந்து நடக்குது. ஸோ அந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்படுது. போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம்னா அது தயாராகிறதுக்கு முன்னாடி 2000 திருத்தங்கள் வந்து அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ அதோட எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து இங்கே கிடைக்குது நம்மளுக்கு. இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 166 நாள் நடக்குது. இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவரோட தலைமைக்கு கீழே தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அதனால் அவரை நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த புக்லெட்டில் வந்து முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நவம்பர் 26ஆம் நாள் 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போனா 26 நவம்பர் 1949 வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படுது வித் முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளாக இருக்குது. 26 ஜனவரி 1950 வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. அது நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஒரு வருஷமும் நம்ம வந்து இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா அப்படிங்கிறவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இட்டாலிய பாணியில் வந்து அவர் கைப்பட எழுதியிருந்தார். ஸோ இது 2 மாதிரியான டைப்பில் கேட்கலாம் இந்த கொஷினே. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா வந்து எந்த மொழியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதினாருன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் இட்டாலிய மொழி. அப்படி இல்லைன்னா டேஷ் என்பவரால் இந்திய அரசமைப்பு சட்டம் இட்டாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டான்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்த சில பாயிண்ட்ஸ் வந்து மேபி இதில் ரிப்பீட் ஆகலாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைச்ச ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வித் நியூ டாபிக் we can meet. Thank you so much. Bye.